வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல். ஒவ்வொரு ஷார்ட்டுமாக இருந்தாலும் ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க நாங்கள் போட்டுட்ருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நல்ல நல்ல டிஷ்ஷாக நான் போட்டுட்ருந்தேன், நிறைய டிப்ஸும் கொடுத்துருந்தேன். ஆனால் எதுவுமே மூவ் ஆகாமல் அப்படியே இருந்திருக்கு. லாஸ்ட்டில் போட்டது ரொம்ப ஒரு மீன் ரெசிபி தான் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக இந்த மாதிரி மீன் வறுவல்லாம் சாப்பிட்டோன்னா நல்லா வாசனையாகவும் மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். ஸோ போகவே இல்லை. நேற்று நைட்டில் இருந்து என்னடான்னு தெரியாமல் நானும் யூடியூப் நம்மளோட வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு ஃபீல் ஆகிட்டு உட்காந்தேன். இன்றைக்கி மணி 12 மணி வரைக்கும் பார்க்குறேன், அப்படியே தான் இருக்குது. 35 வியூஸோடு இருக்குது. இந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மொத்த ஆப்புமே ஆஃபில் வச்சுருக்காங்க. இந்த குழந்தைங்க ஈவினிங் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஏதாவது பண்ணி வச்சிடுறாங்க. நானுமே கவனிக்கவே இல்லைங்க, ரொம்ப சேடாக உட்காந்துருந்தேன். சரி, மணி இவ்வளவு டைம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு நான் எடுத்து என்ன செஞ்சேன், பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது யூடியூபு, ஸ்டூடியோ எல்லாமே கூகுள் எல்லாமே ஆஃபில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் இப்போ ஆன் பண்ணி வச்சுட்டு தான் நான் இந்த வீடியோவை போட்டுட்ருக்கேன். நேற்றுலேருந்து நான் ரொம்ப சேடாக தாங்க இருந்தேன். நைட்டு ஒரு 2:30 வரைக்கும் கூட நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு தெரியல. இப்போ நான் என்ன வீடியோ போட போகிறேன் அப்படின்னா, நான் இன்றைக்கி மத்தியானம் என்ன சாப்பிட போகிறேன் அப்படின்றத உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் சாப்பிட போகிறது பார்த்திங்கன்னா பழையது தாங்க குடிக்க போகிறேன். நான் இந்த பழையதுக்கு என்ன சைடிஷ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாருங்கள், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாமே, அவரைக்காய் எல்லாமே போட்ட ஒரு பொரியல் தான் நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளி தொக்கு. ஆனால் நான் இப்போ இதில் ஒரு குழம்பு நான் ஊற்றியிருக்கேன். இது என்ன குழம்பு அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இப்போ இந்த பதிவு. இதுதான் அந்த குழம்பு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த குழம்பு நான் ஈஸியாக வச்சு காமிப்பேங்க. இந்த குழம்புக்கு பேர் என்னென்னா வெறும் குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஊற்றி சாப்பிட்றதுக்காக தான். ரொம்ப செலவே இல்லை, எதுவுமே இல்லை. அப்படின்னா ஒரு சின்ன துண்டு தேங்காய் இருந்தால் போதும், கொஞ்சம் புளி இருந்தால் போதும், இந்த குழம்பு வச்சிடலாம். எங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் தெரியுமா? ஒழிச்சு கூட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழிச்சு கூட்டான் அப்படின்னா ஊற்றி சாப்பிடக்கூடிய குழம்பு அப்படின்னு பொருள் பாருங்க. இந்த குழம்பு புளி இருந்தால் போதுங்க, நல்ல புளியாக இருக்கணும். எடுத்து நல்லா கரைச்சி வச்சுட்டு, நமக்கு எவ்வளோ தேவையோ கரைச்சி வச்சுட்டு, அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மிளகாய், காஞ்ச மிளகாய், காரம் ரொம்ப போடவே கூடாதுங்க. காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் 2, கொஞ்சம் தேங்காய். உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணாலும் போடலாம். ஆனால் தேங்காவே இல்லை, கொஞ்சம் தான், ஒரு சின்ன பீஸ் இருந்தால் கூட போதும். நல்லா ஒட்ட அரைச்சிட்டு எல்லாத்தையும் கலக்கி சின்ன வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா இந்த குழம்பு ரெடி ஆகிடுங்க. நான் நேற்று மீன் வறுத்ததுனால நான் இந்த குழம்பு வச்சுருந்தேன். இப்போ அதை வச்சு தான் என்ன செய்ய போகிறேன். பழையது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுன்னா அப்படி ஒரு இஷ்டங்க எனக்கு. பாருங்கள், இன்றைக்கி என்னோடய சாப்பாடு.